ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜே பார்வதி கம்ருதீனோட அந்த ஜோடி பேரை பார்த்து கண் வைக்கிறவங்க நிறைய பேர் அப்படி இருந்தாலும், அவங்கள பற்றி பேசி பேசி பார்வதியோட பேரை டேமேஜ் பண்ணுறது முக்கியமான 2 பீப்புள்ஸ் தான். அவங்கள பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த 2 பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் நம்ம பர்டிகுலராக பார்க்கலாம். அதாவது இப்போ கனி நம்ம விஜய் பார்வதியை பற்றி ப்ராட்காஸ்ட்டில் ஒரு பெரிய விஷயத்தையே சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஒரு ஃபேக் ஃபெமினிஸ்ட், ஃபேக் பெரியாரிஸ்ட் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க உள்ளே என்கிட்ட ஒன்று சொன்னாங்க. குக் வித் கோமாளி பண்ணும்போது என்கிட்ட ஒன்று சொன்னாங்க. ஆனால் அப்படியே பிக் பாஸில் மாற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னொன்று சாண்ட்ரா, நம்ம சாண்ட்ரா என்னதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கனியை கூட மன்னிச்சு விட்டுறலாம். ஆரம்பத்துலேயே இருந்தே கனிக்கும் விஜய் பார்வதிக்கும் செட் ஆகாது. 2 பேருமே ஒரு ஃபைட்லேயே இருப்பாங்க. ஒரு தடவை கனி அப்புறம் நம்ம சாண்ட்ரா 2 பேரும் எவிக்ட் ஆகிற நிலைமையில் வரும்போது சாண்ட்ரா சேவ் ஆகிட்டாங்க, கனி எவிக்ட் ஆகிட்டாங்க. அப்போ ரொம்ப நடிக்காதீங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்காகவே நம்ம கனி சொல்லிட்டு போனாங்க. பட் ஆனால் சாண்ட்ரா ஃப்ரெண்டாக இருந்தாலுமே அந்த கார் டாஸ்கில் அப்படியே அந்த கேமரா முன்னாடி கடைசியாக கன்ஃபெஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கம்ருதீனும் விஜய் பார்வதியும் என்கிட்ட சாரி கேட்கும்போது, ஈவன் கம்ருதீன் என் காலில் விழுந்து சாரி கேட்கும்போது நான் அவனை மன்னிச்சிருக்கணும். பட் நான் பண்ணின எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. நான் இன்னும் அந்த பேனிக்லேருந்து நான் வெளியில் வரல. அந்த ஒரு மாதிரி அந்த எமர்ஜென்சி டைமில் எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு இல்லை, அதுலேருந்து நான் இன்னும் வெளியில் வரல. ஸோ இன்னும் அவனை எனக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி லைட்டாக ஸ்கேடாகவே ஃபீல் ஆனேன். ஸோ அதனால தான் நான் அப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியல. நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனையும் பார்வதியும் ஹக் பண்ணி ஃபினாலே மேடையில் பேசியிருப்பாங்க. ஆனால் அதே சாண்ட்ரா ஃபேன்ஸ் மீட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, என்னால் எப்போவுமே என்னால் கமருதீனையும் பார்வதியையும் மன்னிக்கவே முடியாது. பிகாஸ் அவங்க எனக்கு அந்தளவுக்கு என்னை கிக் பண்ணி வெளியில் தட்டினாங்க. அது ஒரு ஃபிசிக்கல் இது அப்படின்னா கூட ரொம்ப மனசு காயப்படுற மாதிரி பேசியிருக்காங்க. எனக்கு 40 இயர்ஸ் ஆகுது. நான் 2 பெண் குழந்தைங்களுக்கு அம்மா. ஆனால் அப்படி கூட இல்லாமல் பார்வதி அந்த வார்த்தையை சொல்லியிருந்தா கூட இட்ஸ் ஓகே. ஆனால் கமருதீன் ஒரு பையன், அவன் என்னை நீ அதை வச்சு தானே 2 குழந்தைங்கள பெத்த அப்படின்னு சொல்லும்போது நான் எனக்கு அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஈவன் அந்த வார்த்தை எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. நான் ஏன் பார்வதியை ஹக் பண்ணி பேசினேன் அப்படின்னா, பார்வதி மேலே எனக்கு எப்போவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அவகிட்ட அந்த பிரேவ் அண்ட் போல்ட்னஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சாண்ட்ராவே என்ன சொல்லியிருப்பாங்க, விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட, விக்கல்ஸ் விக்ரம் அதுக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்படி சொல்லாதீங்க, அவங்க என்ன இருந்தாலும் அவங்க ஒரு பொண்ணு, அவங்களுக்கு லைஃப் இருக்குது வெளியில் போனால், நீங்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஏன் அதை ஒரு ஃபேன் கேர்ள் மூமெண்ட்டாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி என்ன நம்ம சாண்ட்ரா நம்ம விஜய் பார்வதி மேலே ஒரு பழியை தூக்கி போட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஹஸ்பண்டை சைட் அடிக்கிறா, இப்போ 50 இயர்ஸ் ஆகுது, பிரஜன் எவ்வளோ அழகாக ஸ்மார்ட்டாக இருக்காங்க, 50 இயர்ஸ் ஆகுது, 2 குழந்தைங்களோட அப்பா மாதிரியா இருக்காரு, அந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. எனக்கு அதை பார்க்கவே, ஏன்னா எனக்கு ஒரு ஃபேன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனால் அவள் அந்த மாதிரி பேசின மாதிரி தெரியல. என்னால் ஈஸியாக எப்படி ஒரு ஃபேன் கேர்ள் மொமெண்ட்டாக எடுத்துக்க முடியாத, அவள் பியூர்லி என் ஹஸ்பண்டை சைட் அடிக்கிறா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு விக்கல்ஸ் விக்ரம் அப்படி கிடையாதுங்க. பிரஜின் அப்படிங்கிறவர் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டு, அவர் ஒரு செலிப்ரிட்டி. ஸோ அவங்க மேலே ஒரு பொண்ணுக்கு க்ரஷ் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அவருக்கு சீரியல் நடிக்கும்போது யாருக்குமே தெரியாது, நீங்கள் தான் அவங்களுடைய ஒய்ஃபு, அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குது, 2 குழந்தைங்களோட அப்பா அப்படிங்கிற விஷயம்லாம் யாருக்குமே தெரியாது. ஸோ இதை நீங்கள் ஒரு ஈஸியாக ஒரு ஜாலி மூமெண்ட்டாக, ஒரு ஃபேன் கேர்ள் மூமெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிடணும். ஈஸியாக உங்கள் வயசுக்கு இது ஒரு மேட்ரே இல்லை. ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை கடந்து வந்திருப்பீங்க, நிறைய சினிமாவில் நடிச்சிருப்பீங்க, சீரியல்ஸில் ஆக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு விஷயமே இல்லை, இதை பற்றி யாரும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் விக்ரம் சொல்லியிருப்பார். அவர் என்ன தான் சொல்லியிருந்தாலும் இதையும் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் நம்ம சாண்ட்ரா ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இதே விஷயத்தை தான் திவ்யா மேலேயும் தூக்கி போட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திவ்யா என் ஹஸ்பண்ட் கிட்ட தப்பாக நடந்துக்கிறா, அதாவது ஒன்றும் இல்லை, சாண்ட்ராவுக்கும் பிரஜினுக்கும் ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் சம்திங் இருக்கும். அதுக்கு நடுவில் நம்ம திவ்யா கணேஷ் போய் பேசியிருப்பாங்க, அது பஞ்சாயத்து பண்ணியிருப்பாங்க. அதில் காண்டாகி என்ன சொல்லியிருப்பாங்க, 2 பேரும் திவ்யா கணேஷும் பிரஜினும் தனியாக இருக்கிறத வெளியில் பார்த்த சாண்ட்ரா திடீர்னு ஒரு மாதிரி ஆகியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பிரஜின் எவிக்ட் ஆகி போனார். அதுக்கப்புறம்
சாண்ட்ராவுக்கும் நம்ம திவ்யா கணேஷுக்கும் இருக்கிற சண்டை அதிகமாச்சு. சாண்ட்ரா வந்து நம்ம விஜய் பார்வதி பக்கம் வந்தது. ஆக்சுவலாக 2 பேருமே வெளியிலேயே ஃப்ரெண்ட்ஸு, 3 பேருமே பிரஜினு, சாண்ட்ரா, நம்ம திவ்யா கணேஷ் எல்லாருமே 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. திடீர்னு நம்ம திவ்யா கணேஷை விட்டுட்டு நம்ம விஜய் பார்வதி பக்கம் ஜம்ப் ஆனதுக்கு காரணமே அந்த விஷயம்தான். இந்த விஷயத்தில் திவ்யா கணேஷ்க்கு இந்த விஷயம் தெரியல. இது ஏன் திடீர்னு அப்படி ஹைப்பர் ஆகி டெம்பர் ஆகி கத்துறாங்க அப்படிங்கிற அவங்களாலேயே டே நான் எதுவும் பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. அந்த ட்ரெஸ்ஸு ஒன்று இருக்கும் அவங்க பெட் மேலே, சாண்ட்ரா ட்ரெஸ் வந்து திவ்யா கணேஷோட பெட் மேலே இருக்கும். அதை வந்து தூக்கி வக்கிட்டு இருக்கும்போது நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் திவ்யா கணேஷ் கேட்பாங்க. இப்போ என்ன இது உனக்கு இங்கே இருக்கிறது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி இரிட்டேட் ஆகி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறமேலு எனக்கு பீரியட்ஸு, நான் அதனால தான் ரொம்ப கொஞ்சம் ஹைப்பர் டென்ஷன் ஆகிட்டேன் அந்த மாதிரிலாம் ஏதோ சொல்லி சமாளிப்பாங்க. ஆனால் பியூராக அந்த விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு தான் திவ்யா கணேஷ்கிட்ட அந்த மாதிரி ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த விஷயம் வந்து எப்போ வந்து திவ்யா கணேஷுக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வியானா கெஸ்ட் என்ட்ரி கொடுக்குறாங்கல்ல, அப்போ வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம திவ்யா கணேஷ்கிட்ட சொல்லிட்டாங்க. ஏன்னா வியானா கிட்ட இது என்ன பண்ணியிருக்கு, பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கும்போது இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து வியானா வந்து சொன்ன அப்புறம் திவ்யா கணேஷ்க்கு பயங்கர காண்டு. பிரஜின் மறுபடியும் அவரும் கெஸ்ட்டாக உள்ளே வந்து கூட சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியலை. ஆனால் உள்ளுக்குள்ளே மனசுலே தான் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்த ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அந்த இன்டர்வியூவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லாமே தெரியும், கோவம் இருந்துச்சு, பட் நான் அதை வெளிப்படுத்த விரும்பலை. ஏன்னா பிகாஸ் எனக்கு அது தேவையில்லை. நான் இன்னும் கிட்டத்தட்ட 1 வீக்கோ ஒரு 4 to 5 days இருக்க போகிறேன். அதில் வந்து நான் இந்த 3 months இருந்த இந்த கண்டஸ்டன்ஸோட குட் மெமரிஸை நான் எடுத்துகிட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். இந்த பிக் பாஸ், இந்த வீடு, இந்த கிச்சன், இந்த இடம், இந்த கார்டன், இந்த இடத்துல இருக்கிற ஒரு குட் மெமரிஸை எடுத்துகிட்டு போகிறேன். லாஸ்ட்டில் எனக்கு இந்த நீ ஏன் அப்படி சொன்ன, நீ ஏன் அப்படி சொன்ன, நான் அப்படி நடந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு ஆர்கியூ. ஸோ அதை வந்து நான் அதை பெருசாக பேச விரும்பலை. நீ அப்படி தான் நினைக்கிறியா, இட்ஸ் ஓகே, இட்ஸ் அப் டு யூ, நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம கனி என்ன பண்ணியிருக்காங்க, கனிக்கிட்ட ப்ரைவேட்டாக சொன்ன விஷயத்த ஒரு பப்ளிக் ப்ராட்காஸ்டில் அவ்வளோ சூப்பராக ஃபேக் பெரியாரிஸ்ட், ஃபேக் ஃபெமினிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபெமினிஸ்ட்டாக இருக்கிறதுல என்னங்க தப்பு, அது அவங்கவுங்களுடைய வாட் டு சே, அது அவங்கவுங்களுடைய விருப்பம். நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா ஓகே, எனக்கு ரெஸ்பெக்ட் தான் முக்கியம், எனக்கு என்னுடைய சுயமரியாதை எந்த இடத்துலையும் விட்டு போகக்கூடாது, இட்ஸ் ஓகே அப்படின்னா அதை ஏங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னு விரும்புகிறீங்க? அப்படி இருக்கிறதுனால அந்த பொண்ணு தப்பான பொண்ணா? கிடையவே கிடையாது. 30 வயசு வரைக்கும் விஜய் பார்வதி ஒழுங்காக தானே இருந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. ஸோ அவங்க வந்து நல்லதாக பேசுகிறது தப்பு இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4 கேர்ள்ஸ் போட்டு ஒரு பொண்ணை கார்னர் பண்ணனா, அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் போல்டாக ஒரு விஷயத்த பேசணும், எதிர்த்து நிற்கணும்னு நினைக்கிற மற்ற பெண்களோட நிலைமை என்ன ஆகும்?